தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத பழனிசாமி வேற எதுக்காகத்தான் பேசுவாரு? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருப்பதால தானே தொகுதி மறுவரை பற்றி பாஜக அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விழிப்புணர்வு நாம ஏற்படுத்தணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின இந்தியா முழுக்க இருந்து முதலமைச்சர்களை சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை கூட்டத்தை நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சோமே. ஏன் சட்டமன்றத்தின் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்? ஒருவேளை பழனிசாமி ஆட்சியாக இருந்திருந்தான் தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திருப்பார். நல்ல வேலை இல்லை. வர்ற தேர்தலையும் பழனிசாமியும் என்டிஏ கூட்டணியும் ஒரு தொகுதியிலே கூட ஜெயிக்க கூடாது. ஒரு நியூஸ் பேப்பர், ஆங்கில நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஆதாரம் இருக்கு. நான் பொத்தாம்பதெல்லாம் பேச மாட்டேன், ஆதாரத்தோடு தான் பேசுறேன். இதுல என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய உட்கட்டமைப்பு திட்டங்கள் அதிகமாக நடக்கிறதுல டாப் 10 10 மாநிலங்கள்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. அத இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மகாராஷ்டிராவில் அதில் முதல் இடத்துல இருக்கு. 2வது பெரிய பொருளாதாரமான தமிழ்நாடு தான் 2வது இடத்துல நியாயமா இருக்கணும். ஆனா இல்ல. அதிகமான தொழில்மயமான மாநிலமும் நாம தான். ஆனா அதிர்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, முதல் 10 இடத்துல தமிழ்நாடு எங்கேயுமே இல்லை. ஒன்றிய அரசு தமிழ்நாடு என்கிற இந்தியாவுடைய வளர்ச்சி என்ஜின எந்த அளவுக்கு வஞ்சிக்குது என்பதற்கு இதை விட ஒரு சான்று வேணுமா? வரி கட்டுறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பணம் வேணும். ஆனா எங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது.